லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன என்ன பாக்குறீங்க? நீ அத்தை கிட்ட சொன்ன எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எப்படா எனக்கு துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்தது? நினைக்கவே அசிங்கமா இருக்கு. ஓ, எனக்கு துரோகம் பண்ற அளவுக்கு உன்னை அவ இம்ப்ரெஸ் பண்ணிருக்கால? ஐயோ பவி, இல்ல பவி, பவி நான் உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே இல்ல பவி. பவி நான் இப்ப என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்ட. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஆனா இது எல்லாமே எனக்கு தெரியாம நடந்த விஷயம். அந்த ஆதிரா என்ன ஏமாத்தி தான் குழந்தைய பெத்துக்கிட்டான். ஏய் போதும் போதும். பொய் சொன்னாலும் கொஞ்சமாவது பொருந்த சொல்லு. என்ன என்ன அவ்வளவு முட்டாள்னு நினைச்சிட்டியா? எப்படி எப்படி உனக்கு தெரியாமலேயே உன் குழந்தைய அவ பெத்துட்டா? நல்லா இருக்குடா நீ சொல்ற கதையெல்லாம். பவி நான் இப்ப என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்ட. கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் ஒரு செக்கப் அன்னைக்கு மெடிக்கல் கேம்புக்கு போகும்போது நான் டெஸ்ட் எடுத்த என்னோட செமனை திருடி அந்த ஆதிரா குழந்தை பெற்றிருக்கா. சத்தியமா இதுக்கு சாட்சி அந்த புரோக்கர் உனக்கு தெரியும்ல, அவர்தான். இந்த விஷயம் உன்னை தவிர நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் பவி. பவி அத்தை, அவன் சொன்னதெல்லாம் உண்மையா? அப்போ இந்த எல்லா விஷயமுமே உங்களுக்கும் தெரியுமா? உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லுங்க அத்தை. அப்போ இந்த எல்லா விஷயமுமே உங்களுக்கும் தெரியுமா? பவி உங்களதான் அத்தை கேக்குறேன். தெரியும் தெரியும் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். ஓ, அப்போ அந்த ஆதிராவை அவ்வளவு தாங்கினதுக்கு காரணம் எல்லாம் உங்க குடும்ப வாரிசு அவ சுமக்குறாங்கிறதுக்காக தானா? உங்களை போய் நம்பினேனே அத்தை. நான் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரியா இருந்திருக்கேன். சத்தியமா சத்தியமா அந்த குழந்தை யாருது, யாரோட குழந்தைன்னு தெரியாம தான் நான் வளர்த்தேன் பவி. இவன் மூலமா தான் அந்த குழந்தையை பெத்துக்கணும்னு அந்த ஆதிரா தான் அந்த மாதிரி குழந்தையை பெத்திருக்கா. இவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். அந்த டாக்டர் வேற இதை ஒத்துக்கிட்டாங்க. நான் சொல்றத நம்பு, எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா உன்கிட்ட சொல்ல முடியல பவி என்னால. அதானே, உங்க புள்ளைய நீங்க விட்டு கொடுப்பீங்களா? 1000 தான் இருந்தாலும் நான் உங்க மருமக தானே, மகளா என்ன? நீங்க ஏன் பக்கம் பேச? அப்படி இல்ல அப்படி இல்ல, அவனை விட எனக்கு உன் மேலதான் பாசம் அதிகம். மொத்தமா குடும்பமா சேர்ந்து என்ன ஏமாத்திருக்கீங்கல்ல. இவ்ளோ நாள் பைத்தியக்காரி மாதிரி நான் தான் உங்க எல்லாரையும் நம்பிக்கிட்டு இருந்தேன். நான் செஞ்சது தப்புதான் பவி. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே உன்கிட்ட நான் சொல்லி இருக்கணும். நான் சொல்ல வந்தேன், நான் சொல்றதுக்காக வந்தேன். ஆனா என்னால சொல்ல முடியலையே பவி. உன்னை ஏமாத்துறதுக்காக நான் இத செய்யல. நீ வயித்துல வேற குழந்தைய சுமந்துகிட்டு இருக்க. இந்த விஷயத்தை உன்கிட்ட சொன்னா உனக்கு அதிர்ச்சி ஆகி உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துரும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லல. எப்படியோ ஒரு நாள் இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிரும். அது அப்புறமா இருக்கட்டுமே.
குழந்தையெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா தெரியட்டுமே நினைச்சிட்டு தான் நான் சொல்லல. அதுக்குள்ள இவன் அவசரப்பட்டுட்டான். என்னோட குழந்தைய தத்து கொடுக்க பார்த்து அத தடுக்க போனாரு ஹரிசாரு. அதுல இவனுக்கும் அவருக்கும் வந்த பிரச்சனையில அந்த தள்ளு முள்ளுல என்னோட குழந்தை தண்ணியில விழுந்துருச்சு. இவனோட முட்டாள்தனத்தினாலதான் எல்லாமே நடந்திருக்கு. என்னோட குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு தான் இருந்தேன். இப்ப கூட நான் இங்க வந்தது உனக்காக மட்டும்தான், உன்னோட குழந்தைக்காக மட்டும்தான். தயவு செஞ்சு இங்க விட்டு போகாத பவி. நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு வாய்ப்பு கொடு. உன்னையும் உன் குழந்தையும் பாத்துக்க வாய்ப்பு கொடு. ப்ளீஸ் பவி, போகாத. நல்லா நடிக்கிறீங்க. இப்படி எல்லாம் சென்டிமெண்டா பேசினா இங்கே நான் இருந்துருவேன்னு நினைச்சீங்களா? நான் கொஞ்சம் ஏமாளிதான். அதுக்காக என் புருஷன் வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சு அவன் மூலமா குழந்தை பெத்தவன் கூட அவன் கூட வாழ்ற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. பவி, பவி, நீதான் எனக்கு எல்லாமே. நீ இல்லாம ஒரு வாழ்க்கையை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாது என்னால. உன்னை பிரிஞ்சிட கூடாதுன்னு தான் பவி எல்லாமே நான் மறைச்சேன். என்ன மன்னிச்சிரு பவி. வாய மூடு. போதும், இதோட முடிச்சுக்கலாம். பவி, இனிமே நீ யாரோ நான் யாரோ எனக்கும் உனக்கும் மட்டும் இல்ல, என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னையோட எல்லாமே முடிஞ்சது. இனி நீங்க யாரோ நான் யாரோ. எனக்கு இனிமே நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இனி எந்த உறவும் சொல்லிக்கிட்டு என்னை தேடி வராதீங்க. குட் பை. பவி, எப்படி இருக்க பவி? நல்லா இருக்கியா பவி? என்னடா ஆச்சு பவி? என்னம்மா என்னம்மா ஆச்சு பவி? என்னம்மா ஆச்சு சொல்லு பவி. என்னம்மா ஆச்சு சொல்லு பவி. நீ மட்டும் தனியா வந்திருக்க, மாப்பிள்ளைங்க பவி. என்ன எதுவும் கேட்காதம்மா, கொஞ்ச நேரம் என்ன தனியா விடு. பவி, பவி, என்ன பவி? பவி, என்னாச்சு இவளுக்கு? எதுவுமே பேசாம ரூமுக்குள்ள போய் பூட்டிக்கிட்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. எதுக்கும் மாப்பிள்ளைக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்போம். என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். பவி, மாப்ள வாங்க மாப்ள. பவி எங்க? பவி வந்தா மாப்ள. என்னன்னு தெரியல, அவ ரூம்குள்ள போய் கதவு சாத்திட்டா மாப்ள. பவி, 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 கதவு தோற. பவி, நான் உன்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறேன். பவி, பவி, ப்ளீஸ்.
பவி, நான் என் மனசார உனக்கு என்னைக்குமே துரோகம் செய்யணும்னு நினைச்சதே இல்ல. நான் உன்னை தவிர வேற யாரையுமே தப்பான கண்ணோட்டத்தோட பார்க்க கூட மாட்டேன்னு உனக்கு தெரியும். அந்த ஆதிரா என்ன திட்டம் போட்டு பழி வாங்கிட்டா பவி. பவி கேக்குதா? பவி எனக்கு ஹெல்த் செக்அப் பண்ணது, அதுல எனக்கு செமன் டெஸ்ட் எடுத்தது, எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்பெல்லாம் அது காமனா நடக்கிறது. இத பத்திலாம் அதிகம் யோசிக்காத நீதான் சொன்ன பவி என்கிட்ட. ஆனா அந்த ஹெல்த் செக்அப் ஆதிரா சொல்லிதான் அந்த டாக்டரே செஞ்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியாது. ஆதிரா கொடுத்த காசுக்கு தான் அந்த டாக்டரை என்ன சீட் பண்ணிட்டாங்க பவி. அந்த செமனை வச்சுதான் பவி அந்த ஆதிரா குழந்தைய உண்டாக்கி இருக்கா பவி. ஆனா இதெல்லாம் சத்தியமா எனக்கு தெரியாது பவி. நடந்த எல்லாத்தையுமே அந்த புரோக்கர் தான் என்கிட்ட சொன்னாரு. அந்த நிமிஷம் நான் உடைஞ்சே போயிட்டேன் பவி. பவி, எனக்கும் உனக்கும் பிறக்கிறது தான் நம்ம குழந்தை. அதுதான் என்ன அப்பான்னு கூப்பிடணும்னு எனக்கு ஒரு வெறி இருந்துச்சு. பவி, பவி எனக்கு அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் அந்த ஆதிரா பண்ண துரோகம் தான் எனக்கு ஞாபகம் வருது பவி. பவி, அதனாலதான் அவனை வீட்டுல வச்சுக்க வேண்டாம்னு அத்தனை தடவை சொன்னேன். அதனாலதான் நான் அவனை அனுப்புனேன் பவி. அது அம்மாவுக்கு தெரியும், ஆனா அம்மா அதை கேட்கல. அம்மாவோட கல்யாண நேரத்தை பயன்படுத்தி அந்த குழந்தைய வெளிநாட்டுக்கு அனுப்பிடலான்னு பிளான் பண்ண. ஆனா ஹரிசார் அதுக்கு ஒத்துக்கல. ஆனா அவருக்கும் அந்த ஆதிரா பண்ண பிரார்த்தனை எல்லாமே தெரிஞ்சிருக்கு பவி. அவர்கிட்ட நான் எவ்வளவு சொல்லி அந்த குழந்தைய தராம மறுத்துட்டாரு பவி. பவி, அப்ப நடந்த ஸ்ட்ரகிள்ல தான் குழந்தை தண்ணியில விழுந்துருச்சு. பவி, நான் எதுவுமே வேணும்னு பண்ணல பவி. நீ என்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிற பயத்துல தான் நான் அதெல்லாம் பண்ணேன். ப்ளீஸ் பவி, என்ன நம்பு. பவி, ப்ளீஸ் பவி, என்ன நம்பு பவி. பவி, 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 என்ன நம்பு பவி. நான் சொல்றத கொஞ்சம் கேளு பவி. பவி, போதும் சந்தோஷ். ஹாஸ்பிட்டல்ல நடந்தது ஆதிராக்கு உன் மூலமா குழந்தை பிறந்தது இல்ல, அந்த குழந்தை இப்போ தவறி போனது. இப்படி நடந்த எல்லாத்துலயுமே உன் தப்பு எதுவும் இருந்திருக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் நம்புறேன். ஆனா என் கோவம் அது இல்ல. நம்ம கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இது வரைக்கும் நான் உன்கிட்ட இருந்து எதையுமே மறைச்சதில்லை. ஏன்னா காதலுங்கிறது உண்மையா இருக்கணும்னு நான் நம்புறேன். நீ எனக்கு உண்மையா இருந்திருந்தா என் கிட்ட இருந்து நீ எதையுமே மறைச்சிருக்க மாட்ட. எப்போ என்னை ஏமாத்தணும்னு உனக்கு தோணுச்சோ அப்பவே நமக்குள்ள இருந்த காதல் மொத்தமா செத்து போச்சு. பவி, அப்படிலாம் சொல்லாத பவி. நான் எந்த தப்புமே வேணும். எந்த எக்ஸ்பிளனேஷனும் வேண்டாம் சந்தோஷ். பவி, just get out from my life. பவி, இனிமே என் லைஃப்ல உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். பவி, பவி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு பவி. பவி, பவி,
வாசலே நிக்கிறீங்க? உள்ள வாங்க வாங்க. ஏ பவி, என்ன பண்ற நீ? வீட்டுக்கு வந்தவங்கள வாசலே நிக்க வச்சுட்டு கதவை சாத்துற? தப்பு பவி. என்னதான் நடந்திருந்தாலும் அவங்க உன் மாமியார். உன்னை தேடி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கள நீ இப்படி அவமானப்படுத்த கூடாது. உள்ள கூப்பிடு, உள்ள கூப்பிடு. முடியாதும்மா. சந்தோஷ் எனக்கு பண்ணது துரோகம்னா இவங்க பண்ணது எனக்கு நம்பிக்கை துரோகம். ஏன்னா நான் அவங்கள அவ்வளோ நம்பினேன். அம்மா, சொல்ல போனா எனக்கு உன்னை விட அவங்களதான் ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு அவங்க கிட்ட நான் நெருக்கமா இருந்தேன். ஆனா அவங்க எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் என்னை ஏமாத்தி இருக்காங்க. சரிடி, அவங்க தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். அதுக்குன்னு இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்தவங்கள வெளியே நிறுத்தினா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்மள என்ன நினைப்பாங்க? முதல்ல அவங்கள உள்ள கூப்பிடு. என் வாழ்க்கையே ஒன்னும் இல்லாம போயிடுச்சு. இனி யாரு என்ன நினைச்சா எனக்கு என்ன? பவி, நான் செஞ்சது சரின்னு சொல்லி என்ன நியாயப்படுத்திக்க நான் இங்க வரல. இப்ப நியாயப்படுத்தவும் முடியாது. ஆனா எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சும் அதை ஏன் உனக்கு சொல்லலன்னு நான் அன்னைக்கே உன்கிட்ட சொல்லிட்டேன். நீ குட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஒரு மருமக கிடைச்சிருக்கான்னு தான் நினைச்சேன். ஆனா போக போக தான் எனக்கு தெரிஞ்சது வந்திருக்கிறது என்னோட மருமக இல்ல, என்னோட மகன்னு. என் புள்ள பண்ண தப்ப நான் மறைச்சேன்னு நீ நினைக்கிற. ஆனா அப்படி இல்ல பவி. என்னோட மகன் வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் அதை மறைச்சேன். குட்டிக்கும் அந்த குழந்தைக்கும் இப்படி ஒரு சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு அந்த புரோக்கர் சொல்லிதான் தெரிஞ்சது. அத நான் உன்கிட்ட சொல்றதுக்கு எவ்வளவோ தடவை முயற்சி பண்ணேன் பவி. ஆனா நீ கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சும் நான் உனக்கு உண்மையை சொல்லி குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துதான் நான் சொல்லல. நல்லா கதை சொல்றீங்க அத்தை. உண்மைய மறைச்சு உங்க பையனை காப்பாத்திட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சதும் காரணம் சொல்றீங்கல்ல. நீங்க சொல்றதை எல்லாம் நம்புற பவி நேத்தோட செத்துட்டா. பவி, அப்படியெல்லாம் பேசாத. என்ன வார்த்தை பேசுற நீ? நான் கூட ஏதோ அனாத குழந்தைன்னு தான் அவ்வளோ பாசமா வளர்க்குறீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது அது உங்க குடும்ப வாரிசுங்கிறது. அதான் அவ்வளோ பாசம் காட்டியிருக்கீங்க. என்னோட குடும்ப வாரிசை நீ தானே சுமந்துகிட்டு இருக்க. என்னதான் அவன் குட்டிக்கு பிறந்தவனா இருந்தாலும் அவனோட அப்பா இப்ப ஹரி, அம்மா நான் தானே. அப்படிதானே நாங்க அவனை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோம். என்ன ஒரு பக்கம் ஏமாத்திருக்கீங்கன்னா ஹரி சாரையும் ஒரு பக்கம் ஏமாத்திருக்கீங்க. பாவம் அவரு எதுவும் தெரியாம உங்களையே நம்பிக்கிட்டு இப்போ போலீஸ்க்கு பயந்து அந்த மனுஷன் ஓடிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் உங்க புள்ளையும் தான். ஏதோ உங்க மேல இருக்கிற மரியாதைக்காக இப்ப நின்னு பேசிட்டு இருக்கேன். அத தயவு செஞ்சு கெடுத்துக்காம இங்க இருந்து கிளம்புங்க அத்தை. நீ என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. நீ வராம நான் இங்க இருந்து போக மாட்டேன். அது எத்தனை நாள் ஆனாலும் சரி.